பொதுத் தேர்வு 2026 வெற்றி இங்கே தொடங்குகிறது. ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு தமிழ் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே ஈஸியாக 80+ மார்க்கு, 90க்கு 80+ மார்க் ஈஸியாக வாங்கலாம். அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 85+ மார்க் எப்படி வாங்குறது தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் நம்ம என்ன குருவினா, சிறுவினா, நெடுவினா இதெல்லாம் என்ன சொல்லியிருந்தோமோ அதில் இருந்து இன்னைக்கு மேக்ஸிமம் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக இன்னைக்கு எக்ஸாம் வந்து நல்லா எழுதிருக்கலாம். ஸோ அதே போல் இப்போ இந்த வீடியோவில் வர அந்த இங்கிலீஷ் எக்ஸாமில் வந்து எப்படி படிக்காமலே 45 மார்க் வாங்குறது, அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக. அவங்க வந்து படிக்க தேவையில்லை, கொஸ்டினை படித்து அந்த மீனிங்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை வச்சு அவங்க ஈஸியாக 45 மார்க் வாங்கிடலாம். எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி 12th இங்கிலீஷில் 90க்கு 45 மார்க்கு படிக்காமலே வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிளாக் ஆர் ப்ளூ பென் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கணும். மூணாவது, 1 வேர்ட்ஸ் எழுதும் பொழுது ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் வந்து கண்டிப்பாக ரெண்டுமே எழுதிருக்கணும். அப்போதான் அந்த 1 மார்க் வந்து இங்கே வாங்க முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 20 1 வேர்ட் கேட்பாங்க. அந்த 20 1 வேர்டில் வந்து சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, சென்டென்ஸ் பேட்டர்ன், ஃப்ரேஸ்லாம் இடியம்ஸு இந்த மாதிரி நிறையா கேட்பாங்க. அந்த 20ல் ஒரு 5ஆவது உங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் படித்து மீனிங் தெரிஞ்சால் மட்டும் போதும், அந்த 5 மார்க் வந்துடும். சரிங்களா? மீதி ஒரு 5 மார்க்கு நீங்கள் ஏதோ ஒரு ஆன்சர் போட்டால் கூட சப்போஸ் ரைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு 10 மார்க் இதில் நீங்கள் கிடைச்சிடும். 20க்கு 10 மார்க். அடுத்து போயம் கொஸ்டின் 2 லைன் கொடுத்து அதில் 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் மொத்தம் 4 போயம் கொஸ்டின் எழுதணும். மொத்தம் 8 மார்க்கு. அந்த 8 மார்க்கில் ஏதாவது 2ஆவது உங்களுக்கு தெரிஞ்சது வந்திருக்கும். ஸோ அதனால 2 மார்க் போட்டிருக்கேன். அப்போ 10 + 2 12 மார்க்கு. அடுத்து 31st 33 வரைக்கும் பார்ட் 3ல அதில் பார்த்தீங்கன்னா இஆர்சி 3 போயம் லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 2 எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் 3 மார்க்கு. அந்த போயம் லைனை நீங்கள் பார்த்துட்டு அந்த போயத்தோட நேம் என்ன, அந்த போயட்டோட நேம் என்ன, இந்த 2ஐயும் நீங்கள் எழுதினாவே போதும். ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க் கிடைச்சிடும். அப்போ 2 2s are 4. அடுத்து 37 40 வரைக்கும் 4 கொஸ்டின் இருக்கு. அந்த 4ல் வந்து 3 அட்டன் பண்ண போகிறோம். அது எப்படி கேட்பான்னு பார்த்துங்க. ஸோ ஒன்று, ஏதாவது ஒரு டாபிக் மாதிரி கொடுத்து ஓன் சென்டென்ஸ் எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ். ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து மாற்றி இருக்கும். நம்ம கரெக்டாக எழுதணும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு 2 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து ப்ராவர்பு தெரிஞ்சா போதும். 3 கொடுப்பாங்க. 3 போய் பக்கத்தில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ அது தெரிஞ்சுனா போதும், அது ஈஸியாக இருந்து 3 மார்க் வாங்கிடலாம். அதுக்கடுத்து பை சார்ட் ஆர் டேபிள், அதாவது ஒரு பை சார்ட் கொடுத்துருவாங்க. அதில் சம் டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த 3 கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இதுலேயே இருக்கும். அப்போ ஒரு மீனிங் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர் வந்து இதிலே பார்த்து எழுதலாம். அதில் ஒரு 2 மார்க். ஸோ டோட்டல் எத்தனை ஆச்சு? 12, 16, 18, 21, 23. ஸோ இதில் வந்து 23 மார்க் நமக்கு வந்துருச்சு. பார்ட் 4 பாருங்க. பார்ட் 4ல் ப்ரோஸ் பேராகிராஃபு, போயம் பேராகிராஃபு, சப்ளிமெண்ட் எய்டட் பேராகிராஃபு. இந்த 3 பேராகிராஃபையும் ஒரு கொஸ்டின் நம்ம 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம 1 எழுதணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எதிராக சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எழுதிருக்கணும். வேற கதையெல்லாம் எழுதக்கூடாது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக எழுதிருக்கணும். சப்போஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி வந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் 2 மார்க்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அட்டன் பண்ணாவே 2 மார்க் போட்டுருவாங்க. எதுக்கு? அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் எழுதிருக்கணும். அப்போதான். சரிங்களா? அப்போ 3 பார்த்தீங்கன்னா 3 2s are 6 மார்க் கிடைச்சிருச்சு. அப்போ ஆல்ரெடி 23, 6, 29. அடுத்து சம்மரி ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃப் படித்து பார்த்து ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டைட்டில் வச்சுருங்க. டைட்டில் வச்சிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து ரஃப் காப்பி எழுதும் பொழுது அதுக்கு 1 மார்க்கு. ஃபேர் காப்பி எழுதும் 3 மார்க்கு. ஸோ இந்த சம்மரி ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து 5 மார்க் எல்லாருமே வாங்கலாம். அடுத்து லெட்டர் ரைட்டிங்கில் ஃப்ரம் டு எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. சப்ஜெக்ட் கொஸ்டினில் பாருங்க, என்ன கொஸ்டினில் கேட்டுக்காங்க பார்த்து அதை அப்படியே சப்ஜெக்ட் எழுதிருங்க. அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து கீழே லாஸ்ட்ல எந்த பிளேஸ் எந்த டேட்டு அது எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. ஸோ மொத்தம் இதுக்கு 5 மார்க்கு. நம்ம இதை மட்டும் நீங்கள் எழுதினாவே உங்களுக்கு 3 மார்க் கிடைச்சிடும். அப்போ எத்தனை? 23, 29, 30, 31, 34, 35, 36, 37 மார்க் வந்துச்சு இந்த பக்கம் இதோட சேர்த்து. இப்போ அடுத்து 46 ஸ்பாட் த எரர்ஸ்க்கு 5 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 5ல் நீங்கள் 5 எழுத போறீங்க. அதுவும் ஈஸி தான்.
ஏதாவது இடையில பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேர்டு வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருப்பாங்க, கிராமட்டிக்கல் எரர் கொடுத்துருக்கான். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணி எழுதிங்க அப்படின்னா அது ஒரு 3 மார்க் வச்சுக்கோங்க. 5க்கு ஒரு 3 மார்க் வாங்கிடுறீங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்ல 47 ஒரு பேரா கொடுத்து அதுல இருந்து நம்ம கொஸ்டின் ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஆன்சர் எழுதணும். அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வந்து அப்படியே அந்த பேரால இருக்கும், அதை பார்த்து எழுதுறோம். ஸோ ஈஸியாக இதில் 5 மார்க் வாங்கிடலாம். அப்போ 5 + 3 8. அப்போ ஆல்ரெடி ஒரு 37 8ம் 45 மார்க்கு. அப்போ ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் படிக்காமலே வந்து 45 மார்க் ஈஸியாக வாங்கலாம். சப்போஸ் எனக்கு பேராகிராஃப் வந்து எதுவுமே தெரியாது, அப்போ நீங்கள் இதை விட்டா கூட பரவாயில்ல, இதை விட்டா கூட என்ன செய்யலாம், 40 மார்க் ஈஸியாக வாங்கலாம். ஸோ அதனால இங்கிலீஷில் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை மார்க் எடுக்கணும், 25 மார்க் எடுத்தா பாஸ். நம்ம 40 மார்க் வரைக்கும் படிக்காமலே வாங்க முடியும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மேலே இருந்த ஒரு பயம் விட்டுச்சு இல்லையா? ஸோ ஈஸியாக 90க்கு 45 இல்லை 40 மார்க் வந்து ஈஸியாக நீங்கள் வாங்கலாம், படிக்கவே தேவையில்லை. கொஸ்டினை படித்து பார்த்து நீங்கள் ஈஸியாக மீனிங் புரிஞ்சுட்டா போதும். உங்களுக்கு எக்ஸாமில் 3 hours டைம் இருக்குது. ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் மெதுவாக ரீட் பண்ணி பார்த்தாவே போதும், ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஆன்சர் எழுதலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து யாருமே பயப்பட வேணாம். ஸோ இதை படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 45 மார்க் வாங்கிடலாம். ஓகே, தேங்க்யூ.